ஹலோ புக்கீஸ், வெல்கம் டு புக்கீஸ் கிரவுண்ட். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வரப்போகிற புது வருஷம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு செழிப்பான வருஷமாக, ஒரு பிளெஸ்ஸிங்கான வருஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நீங்கள் ஆல்ரெடி இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்த மாதிரி 2025 நான் கம்ப்ளீட் பண்ணேன் என்னோடய புக்ஸ் கலெக்ஷன். அதோட சில சுவாரஸ்யமான சம்பவங்களை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணப்பேன். ரொம்ப சொற்பமான புத்தகங்கள் தான் நான் வாசிச்சிருக்கேன். ஏன்னா நான் படித்தது எல்லாமே பெரிய நாவல்கள். உங்களுக்கு தெரியும், உடையார் ரீசெண்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப பெரிய நாவல். அது படிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய டைம் வேணும், பொறுமை வேணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, புத்தகங்களை நான் வேகமாக படிச்சுட்டு போக மாட்டேன். ரொம்ப பொறுமையாக நான் படிப்பேன். என்ன ரீசன் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஒரு முறை நம்ம படிச்சிட்டோன்னா ரெண்டாவது ரீடிங் எப்போ பண்ணுவோன்னு தெரியாது. அந்த அனுபவங்கள் அந்த புத்தகத்தோடு போயிடுச்சு. ஸோ சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் மட்டும்தான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த புத்தகங்களையும் நான் ரொம்ப பொறுமையாக படித்து தான் நான் கொஞ்சம் புக்ஸ் தான் நான் படிச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணுறேன். முதலாவது நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின தபால் பெட்டி எழுதின கடிதம். இந்த புத்தகத்தை இப்போ சில மாதங்களுக்கு முன்பாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையான புத்தகங்க. ஒரு சிறுவன் கடிதம் போடுறதுக்கு பயன்படுத்தின அந்த தபால் பெட்டியை பற்றினதான ஒரு கதை தான் இது. கடைசியில் அவங்க வீடு வேக்கேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த தபால் பெட்டி மீண்டுமா அவனை தேடி வரும். இதுதான் இந்த கதை, அந்த புத்தகத்தினுடைய சின்ன ஒரு டிப்ஸு. நீங்கள் முடிஞ்சால் ஃப்ரீயாக இருந்தால் படித்து பாருங்கள். ரெண்டாவது புத்தகம் பார்த்தீங்கன்னா பறந்து திரியும் ஆடு. ஒரு ஆட்டுக்குட்டி தன்னுடைய மந்தை விட்டு பிரிஞ்சு அது எப்படிலாம் கஷ்டப்படுது, அது எங்கெல்லாம் போகுது, என்ன மாதிரி அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுதுங்கிறது தான் இந்த ஒரு புத்தகம். இதுவும் ஒரு சிறார் நாவல் தான். இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளும் அந்த ஆட்டுக்குட்டி மாதிரி மாறி நம்மளும் அந்த ஆட்டுக்குட்டி கூட பயணம் செய்யக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும். அந்த 2 புத்தகங்கள் நான் எஸ் ராமகிருஷ்ணனோட புத்தகங்கள் நான் வாசித்தது. அதுக்கப்புறம் செல்வேந்திரன் அவர்கள் எழுதின வாசிப்பது எப்படி. இந்த புத்தகங்களை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப இன்ஸ்பிரேஷனான புத்தகம். ரொம்ப ரியாலிட்டியாக எழுதியிருப்பார். அதாவது ஒரு ஒரு ரைட்டர் எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா. பட் அதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரியாலிட்டிக்காக, ரொம்ப பர்சனலாக நம்ம நடக்கிறது, நீ இப்படின்னா இப்படி தான், அவ்வளோதான், இதை நீ இப்படி பண்ணால் இப்படி பண்ணி தான் ஆகணும், இல்லைனா நீ அதுக்கான இதுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் அந்த புத்தகம். ஸோ இது ரொம்ப பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக படித்து பாருங்கள். இது ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இந்த வாசிப்பது எப்படி. இதை படிக்கும்போது படித்ததுக்கு அப்புறமும் உங்களுடைய அனுபவங்கள் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்முடைய அனுபவங்கள் வேறு மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற புத்தகம் பார்த்தீங்கன்னா வல்வில் ஓரி. இந்த புத்தகத்தை பற்றி ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த புத்தகம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புத்தகம். நம்ம வேட்பாரி மாதிரி இது ஒரு சூப்பரான ஒரு புத்தகங்க. இதை நீங்கள் வாசித்து பார்க்கணும். வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு இவர் மேலே இருக்கிற தனிப்பட்ட மரியாதை ரொம்பவே அதிகமாகிடும். ஸோ வல்வில் ஓரியாக அறிமுகமாகி வாழ்வில் ஓரியாக நமக்கு விடை பெறுவார். ரொம்ப அற்புதமான புத்தகங்க. நீங்கள் வாசித்து பார்க்கணும். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம். ஸோ இந்த புத்தகத்தை பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஒரு பழமை நிறைஞ்சதாக இருக்கும். ஃபஸ்ட் எடிஷன் நினைக்கிறேன். இது நான் ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸ் புக்கில் கிடச்சிச்சு எனக்கு. இந்த மாதிரி எனக்கு எனக்கு ஓல்டு ஸ்மெல்லு, அந்த ஓல்டு புத்தகத்தோட அந்த ஃபிகர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த புத்தகத்தை பார்த்துட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ரேட் ஆனாலும் வாங்கிடணும்னு சொல்லிட்டு வாங்கி படித்தேன். இந்த புத்தகத்தை பற்றி ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கள்ளிக்காட்டு இதிகாசம், தேவன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில நிறைய கஷ்டமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் வீடியோவே அதுவாக தான். இந்த புத்தகம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. உண்மையாக படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யங்கள் இருக்கும். பட் பல இடங்களில் மனசை உடைக்கக்கூடிய நிறைய சம்பவங்களை இந்த புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். இதையும் வாசிச்சு பாருங்கள். இது மூலமாக ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு புத்தகம், உடையார். இந்த புத்தகங்கள் மொத்தம் 6 பாகமாக வரும். ஸோ இந்த புத்தகத்தை பற்றி கடைசியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தம் 6 புத்தகங்கள் வரும். இந்த 6 புத்தகங்கள் தான் என்னுடைய ரொம்ப பெரிய ஒரு சொத்துன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய
என்னுடைய ரிசர்ச்சுக்கு ரொம்பவே இந்த புத்தகங்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. படித்து பாருங்கள், நீங்கள் சோழர் மேலே இருக்கிற அந்த அன்பு, அந்த காதல் இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த 6 புத்தகங்கள் மொத்தம் ஒவ்வொரு புத்தகங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது 400 பக்கங்கள் இருக்கும். மொத்தம் 6 புத்தகங்கள், ஒரு புத்தகத்தில் 500 பக்கங்கள் இருக்கும். 400 பக்கங்கள் வந்து ஒரு முக்கியம் கிடையாது, அதில் இருக்க மேட்ரு தான் முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் புத்தகங்கள் படிக்கும்போது பக்கங்களை பார்க்காதீங்க, அதோட அனுபவத்தை எடுத்துக்கோங்க. புத்தகங்கள் படிக்கும்போது அதுக்குள்ளே நீங்கள் அந்த கேரக்டராகவே மாறிடுங்க. 2வது அதை நீங்கள் நிறைய கற்பனை பண்ணி பாருங்கள், அந்த இடத்துல இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் நம்ம, ஸோ எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். அந்த கண்ணுக்கு முன்னாடி அந்த விஷுவலை வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரும்போது அந்த புத்தகங்களோடு நம்ம வந்து ஒன்றிணைஞ்சிருவோம். இப்போது இந்த 6 புத்தகங்கள் படிச்சிருக்கேன். மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணது உடையார் மொத்தம் 6 பாகங்கள், கள்ளிக்காட்டு இதிகாசம், வல்வில் ஓரி, வாசிப்பது எப்படி, பறந்து திரியும் ஆடு, தபால். ரொம்பவே கம்மியான புத்தகங்கள் நாங்கள் வச்சுருக்கேன். கம்மிங் 2026 இன்னும் நிறைய நம்ம பிளான் பண்ணுவோம். நிறையா புத்தகங்கள் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது கூட நான் ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்துக்கோங்க, என் கூட சேர்ந்து படிக்கிறதுனால நீங்கள் படிக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அது வந்து ஒரு புக் க்ரியேட் பண்ணுற ஒரு கிளப்பாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். ஸோ இன்னும் நிறைய உங்களை மாதிரி அனுபவம் மிக்கவங்க என் கூட நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து புதுசாக கொண்டு வரலாம். உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you the next video. Tata, bye bye.